அடுத்து முக்கியமான ஒரு தகவல், இயக்கத்தோழர்கள் கவனமாக கேட்க வேண்டும். இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்பாக சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டே வதந்திகளை பரப்புகின்றன. தேர்தலுக்கு முன்பு நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த காலத்தில் நம்மை குறிவைத்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். என்னையே திமுக ஆதரவாளர் என்றும் பல்வேறு இழி சொற்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்ததை நீங்கள் அறிவீர்கள். அரசியலில் நேர்மை வேண்டும், தூய்மை வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் நாம் ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு நம்மை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த பலரும் முயற்சித்தார்கள். நம்மால் அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டது அல்லது சிதறடிக்கப்பட்டது என்கிற களங்கம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன். அதனால் எனக்கு என்ன நட்டம் என்றெல்லாம் நான் கவலைப்படவில்லை. இப்போது கூட பலரும் என்னை பார்க்கிற போது ஒரு வருடத்திற்கு முன்பே அல்லது 1.5 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படையாக திரு விஜய் அவர்கள் உங்களை கூட்டணிக்கு அழைத்தார், நீங்கள் அதை தவிர்த்து விட்டீர்கள். அதன் பிறகும் பல பேர் உங்களை அணுகினார்கள், அப்போதும் தவிர்த்து விட்டீர்கள். அதை தவிர்க்காமல் அவர்களோடு சேர்ந்திருந்தால் இன்றைக்கு ஒரு நிலையான அரசு உருவாகி இருக்கும், விடுதலை சிறுத்தைகளும் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். பலரும் என்னை அணுகினார்கள். ஆனால் அதிமுக அணியில் சேர வேண்டும் என்றும் அணுகினார்கள். விஜய் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்றும் அணுகினார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே விடை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில், அதை வளர்த்தெடுத்ததில், கட்டி காப்பாற்றியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அது சிறிய பங்கோ பெரிய பங்கோ பங்கு உண்டு. ஆகவே அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. என்னுடைய நலன்களுக்காக அல்லது எனது கட்சியின் நலன்களுக்காக ஒரு கூட்டணியை உடைப்பதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று மறுதளித்ததும் உண்மை. அது தவறு என்று இப்போது நான் நினைக்கவில்லை, அதுதான் சரி. அப்படி நான் முடிவெடுத்தது 100 விழுக்காடு சரி. அரசியலில் மொராலிட்டி என்பது மிக முக்கியமானது. பலர் அதை ஏமாளித்தனம் என்று கருதலாம், அரசியல் அறியாமை என்று கருதலாம். ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை, சிதறிவிட்டது. அதற்கு உண்மையான காரணங்களை கண்டறிவதற்கு முயற்சிக்காமல் கடைசி நேரத்தில் நாம் எடுத்த முடிவை மட்டுமே மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை நான் பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட அது இயக்க தோழர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை மறுத்துவிட முடியாது. திருமாவளவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு ஊடகங்களில் யாரும் இல்லை. பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் முதலில் சட்டமன்ற உறுப்பினரானவர் 2 ஆண்டுகளில் அந்த பதவியை துறந்திருப்பாரா? பதவி ஆசை இருந்திருந்தால் அவர் அப்படி பதவியை ராஜினாமா செய்திருப்பாரா என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. பதவி ஆசை இருந்திருந்தால் பாஜக அமைச்சரவையில் கூட இடம்பெற முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்த நிலையில்
அல்லது அழைப்பு வந்த நிலையில் அதனை திருமாவளவன் தவிர்த்திருப்பாரா? அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? இந்திய ஒன்றிய அரசில் அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருக்க மாட்டாரா? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால்தான் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றார். அந்த வாய்ப்புகளை அவர் உதறினார், தவிர்த்தார் என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. அதே போல அதிமுக அணியிலே சேர்ந்தால் இத்தனை இடங்கள் பெற முடியும், அல்லது விஜய் அணியிலே சேர்ந்தால் துணை முதலமைச்சராக கூட முடியும் என்று இடைப்பட்ட காலங்களில் என்னை அணுகியவர்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் நான் திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான அணியிலே போய் சேர்ந்திருக்க முடியும். திருமாவளவன் அப்படி போய் சேர்ந்தாரா என்று கேட்க யாரும் இல்லை. நம்முடைய கட்சியில் இருந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்முடைய கட்சியிலே இருந்தபோது அவர் முன்னெடுத்த முயற்சிகளை ஊடகங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அப்போதும் நான் அதற்கு இடம் தரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திருமாவளவன் அதற்கு ஏன் இணங்கவில்லை? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. பெரிதாக பயன்பெற வேண்டும், பெரிய அளவில் பயன்பெற வேண்டும், பதவியை உடனே பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த முயற்சிகளுக்கு திருமாவளவன் இணங்கி இருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் இணங்கவில்லை என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. நான் ஆசைப்பட்டு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்த பிறகு கூட்டணி நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதிலிருந்து நான் விலகிக் கொண்டேன். பதவி ஆசை இருந்திருந்தால் அப்படி ஒரு முடிவை திருமாவளவன் எடுப்பாரா? தன் ஆசையை விட, தன் விருப்பத்தை விட கூட்டணி நலன்தான் முக்கியம் என்று கருதினார். அதனால்தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே கூட அவர் போட்டியிடாமல் தவிர்த்து கொண்டார் என்று சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 2006ஆம் ஆண்டு நான் தேர்தலில் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுவது என்ற அந்த தொகுதியை கேட்டு பெற்ற நிலையில் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர் ஒருவருடைய விருப்பத்திற்காக அவருக்கு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விட்டு நான் தேர்தலிலேயே போட்டியிடாமல் விலகி நின்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அன்றைக்கு அதிமுக கூட்டணி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணி நாம் இடம்பெற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகளோடு சேர்த்து. இல்லை இல்லை, நான் கட்டாயம் திட்டக்குடியில் தான் போட்டியிடுவேன், உனக்கு இந்த தொகுதி இல்லை என்றால் போ என்று நான் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்த தோழருக்கு நான் சொல்லவில்லை. அவர் விரும்புகிறார், அவரே நிற்கட்டும் என்று நான் அவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு வெளியேறினேன். இந்த வரலாறு பலருக்கும் தெரியும். திருமாவளவனுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அவர் ஏன் போட்டியிட்டு இருக்கக்கூடாது? அதை தம் தொண்டருக்காக அல்லது தன்னோடு களத்தில் நிற்கிற ஒரு தோழருக்காக விட்டுக் கொடுத்தவர் அல்லவா என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார். தேர்தலுக்கு முன்பே ஆதவ அர்ஜுனாவோடு நான் சதி திட்டங்களை தீட்டினேன் என்று அவதூறு பரப்புகிறார்கள். உண்மையை சொன்னேன். கரூரில் நடந்த துயரம் என்னை வெகுவாக பாதித்தது. களத்தில் நான் நிற்கிற போது ஒரே ஒரு இளைஞர் கொல்லப்பட்டால் கூட துடிதுடித்து போவேன். எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து நானும் கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய கடந்த கால 37 ஆண்டு கால வரலாறு. குடிசைகள் எரிந்த போது அந்த அனல் தணிவதற்கு முன்பாக, அந்த சாம்பல் தணிவதற்கு முன்பாக என் காலடி அந்த சாம்பலில் போய்
இருக்கும். உடனடியாக அந்த மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினரை உடனடியாக சந்தித்து அப்போதைக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நிதி உதவியும் செய்திருக்கிறோம். 50,000 1 லட்சம் வரையில் அன்றைய நிலையில் எத்தனை பேர் இறந்தாலும் அத்தனை குடும்பங்களுக்கும் பொருளாதார வசதி இல்லாத ஒரு கட்சி, பொருளாதார சக்தி இல்லாதவர்கள் கொண்ட ஒரு கட்சி. ஆனாலும் கூட உடனே மேடையில், நிகழ்ச்சியில் நடக்கிற மேடையிலேயே துண்டு ஏந்தி நிதியை திரட்டி எத்தனை லட்சம் வருகிறதோ அத்தனையும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்கேயே மேடையில் வழங்கி இருக்கிறேன். கட்சி சாராத பெண்கள், கட்சி சாராத இளைஞர்கள், ஏன் மேலவளவு முருகேசன் கூட திமுகவை சார்ந்தவர் தான், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இல்லை. அந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்த போது ஒரு அரசு ஊழியராக நான் இருந்தேன். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே கையெழுத்திட்டு அரசு சம்பளத்தை பெற்றுக் கொண்டவன் தான் நான். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே அரசுக்கு எதிரான போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறேன். என் பெயரை கூட நான் மாற்றிக்கொண்டதில்லை. அரசுக்கு ஒரு பெயர், அரசியலுக்கு ஒரு பெயர் என்று பெயரை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி களத்திலே உடனுக்குடன் போய் நின்று அந்த மக்களின் கண்ணீரை துடைக்கிற பணிகளை கடந்த 37 ஆண்டுகளில் மேற்கொண்டவன் நான்.